2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஐசியூவில் இருந்தார். அவருக்கு ஒரு இருதய நோய் வந்திருந்தது. அவரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன். அப்போ உள்ளே போகும்போது அங்கே 2-3 பேர் இருந்தாங்க, அவங்க குடும்பத்தார். அவங்களும் கூட வர்றேன்னு சொன்னாங்க. அப்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, என்னை அழைத்து கொண்டு போன டாக்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் மட்டும் வாங்க. அப்போ அவங்க 3 பேர் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு என்னை உள்ளே போகும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் எல்லாரும் வந்தாங்கன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நம்ம அதிகமான பேர் விசிட்டர்ஸ் கொண்டு போகக்கூடாது, நீங்கள் மட்டும் வாங்க. அப்போ நம்முடைய சரீரத்தை இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அது ரொம்ப வீக்காக இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் அநேக விசிட்டர்ஸ் வரக்கூடாது. நான் சொல்லுவேன், சரீரம் இன்ஃபெக்ட் ஆகிறத விட வேகமாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பலவீனம் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இருதயத்துக்கு இருக்குன்றத. அதுக்காக தான் அதை காத்துக்கொள்ளணும். இருதயமானது சுலபமாக வஞ்சிக்கப்பட முடியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 3ஆம் வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? இங்க ஏவாளுடைய இருதயத்தையே அவன் வஞ்சித்துட்டான். ஏதேன் தோட்டத்தில் தேவ சமூகத்தில் தேவனோடு நடந்த ஒரு கூட்டத்தை அவன் வஞ்சித்துட்டான். உங்கள் இருதயம் கெடுக்கப்பட்டுருமோ, இன்ஃபெக்ட் ஆயிடுமோ ரொம்ப பயமா இருக்குன்றார். அதில் ஏதாவது ஒரு கரை வந்துருமோ, அது கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து கெடுக்கப்படும்படி அது விலகிருமோன்னு பயமா இருக்கு. அதுக்காக தான் உங்க மேல் வைராக்கியமா இருக்கேன். இருதயம் ரொம்ப சென்சிட்டிவானது. அது சீக்கிரமா இன்ஃபெக்ஷனை பிடிச்சிரும். நம்ம கவனமா இல்லைன்னா, அதை காக்கல என்று சொன்னா அது வஞ்சிக்கப்பட முடியும், ஏமாற்றப்பட முடியும். சின்ன காரியங்கள் கூட அதை ஏமாற்றிடும், அதை வழிவிலக பண்ணிடும். உதாரணமாக நீங்கள் சங்கீதம் 62:10 வாசித்தால் கடைசி பகுதி, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள்னு போட்டிருக்கு. ஐஸ்வர்யம் அதிகமானா இருதயத்தை அது மேல வைக்க கூடாதான். அப்ப அர்த்தம் என்ன இங்க சொல்லுது? ஒரு ஐஸ்வர்யம் கூட என்ன பண்ணிடும், இருதயத்தை அப்படியே வஞ்சித்துட்டு கொண்டு போயிடும்.